வெல்கம் டு எவர் கிரீன் வில்லேஜ் சேனல். இன்னைக்கு கோழிங்களுக்கு இயற்கையை எப்படி சளி பிடிக்காம இருக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு வாரமா நல்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ கோழிங்களுக்கு டெய்லி தண்ணியை மாத்தி மாத்தி வைங்க. ஒரே தண்ணியை 2-3 நாளைக்கு வைக்க வேண்டாம். ஒரு கோழி குடிச்ச தண்ணி இன்னொரு கோழிங்களுக்கு வைக்காதீங்க. கோழிங்க இன்னொரு கோழிங்க ஒரு கோழி குடிச்ச தண்ணி குடிக்காத மாதிரி வையுங்க. இது மாதிரி பண்ணாவே போதும், சளி வராம பாதி தடுத்துடலாம். அப்புறம் கோழி இருக்கிற இடத்த நல்லா சுத்தமா வச்சுக்குங்க. மழை பெய்யறதுனால எல்லா கோழிகளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இயற்கை மூலிகை கொடுத்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு சுத்தி இருக்கிற மூலிகை செடியே போதும். வெத்தலை, குப்பமேனி தலை, மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சுக்கலாம். இப்போ நான் 2 சேவலுங்களுக்கு எடுத்திருக்கேன். 2 சேவலுமே 4 கிலோ பக்கம் வரும். இப்போ பாத்தீங்கன்னா 2 சேவலுக்கு 4 வெத்தலை, ஒரு பிடி கையளவு குப்பமேனி தலை எடுத்திருக்கேன். அது நிறையவே போடலாம். குப்பமேனி தலை ஒரு 2 கைப்பிடி அளவே நீங்க போட்டுக்குங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 20 எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. இதெல்லாம் நல்லா போட்டு அரைச்சு கோழிங்களுக்கு கம்போ இல்ல அரிசியோ என்ன வைக்கிறீங்களோ அதுல நல்லா கலந்து வைங்க. இல்ல தண்ணியில கூட இது கலந்து வைக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 டைம் வைங்க. கண்டிப்பா சளியே பிடிக்காது. ஒருவேளை சளி அதிகமா பிடிச்சிருச்சுன்னா ஒரு பெரிய சேவலுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. நல்லா பொடியா நறுக்கி ஒரு கடையில போய் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிக்கோங்க. இது 2ஐயும் நல்லா கலக்கி கொடுங்க. இப்ப சாயந்தரம் கொடுத்தா காலையிலுக்குள்ள ஓரளவுக்கு நல்லாவே சரியாயிரும். கொரேசா நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சேவல் பாத்தீங்கன்னா 2 வெத்தலை, தேங்காய் அதுல கொஞ்சம் தடவிக்குங்க. இது நல்லா அரைச்சு காலையில சாயந்தரம் ஒரு 4 நாளைக்கு தாங்க. கண்டிப்பா சரியாயிரும். இது நான் 2 கோழிக்கு எடுத்திருக்கேன். வாங்க அந்த கோழியை பார்க்கலாம். இந்த கோழி தான் இந்த சேவல் தான் அது. இதுக்கு லைட்டா சளி பிடிச்சிருக்கு. இதை நான் 3 உருண்டையா பிரிச்சு தரப்போறேன் பாருங்க. ஒரு 3 நாளைக்கு கன்யூஸா தாங்க. சளி அதிகமா பிடிச்சிருச்சுன்னா யாரையும் தண்ணி வைக்காதீங்க. தண்ணி வச்சா அதிகமா சளி பிடிச்சுக்கும். யாரா வச்சா ஜீரணமாகாது. அதனாலதான் வைக்க வேண்டாம்னு சொல்றேன்.